ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷன்ஸ்ரீ விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வீடியோவில் நான் எப்படி என்னோடய ஹஸ்பண்டோட 10,000 சேலரி வச்சு நான் எப்படி ரன் பண்ணுறேன் என்னோடய ஃபேமிலின்னு தான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ ரியலாக நான் வந்து சொல்லணும் அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து மந்த்லி 10 days அப்படி தான் வந்து ஜாப் இருக்கும். பெர் டேக்கு வந்து 650. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து பெட்ரோலுக்கே வந்து 200 வந்து போயிடும். எங்களோட பைக் என்னென்னு பார்த்திங்கன்னா Yamaha சம்திங் FZ. ஸோ அது வந்து பெட்ரோல் வந்து எக்ஸ்ட்ராவே இழுக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து இங்கேருந்து எங்கள் ஊர் வந்து பக்கத்துலேருந்து 15 kilometers வந்து அவங்க தூரமாக போயிட்டு வரணும் ஜாபுக்கு. அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து போக வர ரெண்டுமே சேர்த்து 200 பெட்ரோல் அமௌண்ட்டு போயிடும் ஒரு நாளைக்கு. அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 400 தான் வரும். 10 days இருக்கும். ஸோ வந்து எங்களுக்கு வந்து கையில் இருக்கிறது மீதி 4,000 அது மாதிரி தான் இருக்கும். 10 days தான் மந்த்லி கிடைக்கும் ஜாபே. எப்போயாவது ஒரு சில டைமில் ஒரு 15 days கிடைக்கும். அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு 7,000 வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு அவ்வளோதான் மந்த்லி சேலரி கிடைக்கும். என்னாலே வந்து பேபி வச்சுட்டு என்னால் ஜாபுக்கு போக முடியாது. பாப்பாவை தான் டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் வீட்டில் இருக்கிற ஜாப்லாம் இப்போ சாப்பாடு செய்கிறது அந்த மாதிரி வேலைலாம் வீட்டில் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து நான் சும்மா படுத்துட்ருப்பேன். அப்போ நான் யோசிப்பேன், ஸோ நம்ம எப்படிரா இந்த அமௌண்ட் வச்சு ஃபேமிலி லைஃப் லாங் வந்து நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ பேபி இன்னும் வந்து ஸ்கூலுக்கெலாம் போக ஸ்டார்ட் பண்ணல. அவள் ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டா சுத்தமாக அமௌண்ட்டே பத்தாதே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 6 month என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பாப்பா வந்து பிறந்த பிறகு தான் சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம், யூடியூப்பில் வந்து சேனல் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டினியூஸாக நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே விட்டுட்டேன் போடாமல் வீடியோ. ஸோ வியூஸ் போல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. சரின்ட்டு நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் பாப்பா பிறந்த பிறகு தான் சரி இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது. ஸோ யாருமே கண்டிப்பாக ₹1 கொடுத்து உதவி பண்ண போகிறதில்ல. நம்மளோட லைஃப்பை நாம் தான் வந்து டேக் கேர் பண்ணி முன்னாடி கொண்டு போகணும். ஸோ அதனால் சொல்லிட்டு நம்ம இப்போ ஜாபுக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன்லேயும் இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னு யோசித்து நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ என்னோடது வந்து ரொம்ப வைரல் ஆகி நான் வந்து வில்லேஜு. ஸோ எல்லாம் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. எல்லோரும் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை சொல்லணும் அப்படின்னா எல்லோரும் ஃபேஸ் முன்னாடி புகழறாங்க, பின்னாடி போய் எப்படி சொல்லுவாங்க, ஸோ இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நாம் வந்து ஆன்லைனில் எல்லாமே பண்ணலாம். ஸோ நம்ம கையிலே உலகத்தை வச்சுக்கிட்டு நாம் எதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலையணும் தேடி. ஸோ பேபி வச்சுட்டு நம்மளால் ஜாப் போக முடியாது. ஸோ அதனால் நம்ம ஆன்லைனில் நாம் நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்மளுடைய குட் வேல நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யூடியூப் சேனலில் ஆரம்பித்தேன். இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் நிறையா ரூல்ஸ் இருக்குது போல். அது தெரியாமல் நான் என்ன பண்ணேன், மானிட்டேஷன் வந்து என்னோடய ஒரு வீடியோ வந்து 3-4 million கிட்டே போயிடுச்சு வியூஸு. 3 million அடிச்சிட்டாலே நம்ம வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணிடலாம். சரின்ட்டு அப்ளை பண்ணால் ரீயூஸ்டு கண்டென்ட்னு வந்துருச்சு. சரி அப்படியே மைண்டே அப்செட் ஆகிடுச்சு. என்னடா இது இவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்தோம், ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் பேரண்ட்ஸ்கிட்டலாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன், நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்லேருந்து சேலரி வாம்பா, நான் உங்களுக்கே ஹெல்ப் பண்ணுவோம் பாருங்கள் அப்படி இப்படின்னு சவால் விட்டு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துச்சா. அப்படியே மைண்ட் அப்செட் ஆகி வீடியோ போடுறத அப்பயும் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் என்னடா பண்ண போகிறோம். ஸோ யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் போல். ஒரு சிலது நான் வந்து ரூல்ஸ் வந்து தெரியல. ஸோ ஒவ்வொருத்தவங்க ரூல்ஸ் சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்கவுங்க வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரூல்ஸ் தான் சொல்லுவாங்க. அதையே நம்மளால கவனிச்சு பார்க்க முடியாது. பார்த்தாலுமே கூட ஒரு சில மிஸ்டேக் வரும். என்னென்னு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸில் வந்து நம்ம வந்து அடிப்பட்டு தான் கற்றுக்கலான்னு நான் யோசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வர எல்லாமே வந்து நம்ம அடிப்பட்டால் தான் ஒரு டைம் வந்து டவுன் ஆகி தான் நம்ம வந்து மேலே வந்து இதுவாக முடியும். யாருமே எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாக போக முடியாது அப்படின்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லிவிட்டு திரும்ப யூடியூப் சேனலில் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கூட வீடியோ வந்து ஒரு 5 days அப்லோட் பண்ணல. லாஸ்ட்டு நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்தோம். அந்த வீடியோவோட அப்படி நின்று இருக்கு. நான் வீடியோ போட்டாலுமே கூட வியூஸ் போகவே போகாது. என்னன்னே தெரியாது ரீசன். ஒருவேளை நான் பேசுகிறதுல மிஸ்டேக் இருக்கா, இல்லை வேறு மாதிரி பேசணுமா, என்ன பண்ணணும், நமக்கு மட்டும் ஏன் போக மாட்டுது. ஒரு சில பேர்லாம் 1 dayலே வந்து அப்படியே வீடியோ பார்த்திங்கன்னா 1 day தான் எனக்கு காமிக்கும். ஆனால் அதில் வியூஸ் பார்த்திங்கன்னா லேக் கணக்கில் வியூஸ் போகும். என்னடா நம்மளுக்கு மட்டும் ஒரு வியூஸ் வந்து ஒரு 1000 வியூஸ் வரவே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ்லாம் ஃபீல் பண்ணுவேன். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 100 வீடியோஸ் போடுவோம். அட்லீஸ்ட் அதில் ஒரு
ஒன் வீடியோ கூட நமக்கு வந்து ரீச் ஆகாது, அப்படி ஒரு வீடியோவாவது நமக்கு ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இது எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ யார் பார்த்தா என்ன, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுடைய ரூட்டில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு கெட்டது பண்ணாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது நம்ம வந்து தேவையில்லாத பண்ணால் தான் நம்ம பயப்படணும். ஸோ இது வந்து நம்மளுடைய முயற்சி, ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஆன்லைன் ஜாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பிளேஸ்க்கு போனாலும் அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆன்லைனுக்கு ஜாபுக்கே சேர்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பே பண்ணி போகிறதுலாம் ஃபேக்கு தான். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நாங்கள் வந்து உங்களை வந்து சேர்த்துப்போம் அப்படின்னு மாற்றி மாற்றி ஏமாத்துறது. ஒவ்வொருத்தங்களா உள்ளே சேர்த்து வச்சு எல்லாத்தையும் காசு பிடுங்கிறது தான் அவங்களுடைய மோட்டிவ். அது தெரியாமல் நம்ம போய் அதில் ஏமாறக்கூடாது. ஸோ அதனால் உஷாராக எனக்கு அதை பற்றிலாம் தெரியும், நான் அதிலலாம் உஷாராக தான் இருப்பேன். எப்போவுமே அமௌண்ட்டு கேட்டாங்கன்னா அதிலலாம் போய்ட்டு நான் இதுவாக மாட்டேன். ஸோ பாப்பா வந்து இப்போ வளர்கிற வர நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சுருப்போம். ஒரு 3 இயர்ஸ் வந்து அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது, அவங்கள கூட தான் இருக்கணும் பேபியை, இல்லைன்னா அழுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க ஸ்கூல் போனாங்கன்னா அவங்களே கூடயே ஸ்கூலுக்கு போகலாம். இப்போ வந்து நான் MBA HR பண்ணியிருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது நான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இப்போ ஸ்கூல் பாப்பா போகிறேன்னா அவள் கூட ஸ்கூலில் கூட என் பக்கத்துலேயே தான் வில்லேஜ் இருக்குது, வில்லேஜ் பக்கத்துலேயே ஸ்கூல் நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நானும் வந்து ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஜாப் அக்கௌண்ட்ஸோ இல்லை வந்து ஸோ என்னவோ மிஸ்ஸை தவிர மற்ற இது வேணால் போய்க்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா மிஸ் வந்து நமக்கு செட் ஆகாது. அதர்வைஸ் ஆஃபீஸ் ஒர்க்கு அது மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரி பார்த்து அசிஸ்டன்ட் ஸ்டாஃபு அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸில் வந்து ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிலீவ் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவை எந்த ஸ்கூல் சேர்த்து விடுறோமோ அங்கே நம்மளும் போய் ஜாப் வாங்கிட்டு அங்கே வந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். பட் ஆனால் அப்போ என்ன சுச்சுவேஷனோ நம்ம வந்து எப்பயுமே முன்னாடி நடக்கிறத முன்னாடி நடக்க போகிறத நம்ம வந்து இப்போ எப்படி சொல்கிறது, கணிக்க முடியாது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நமக்கு வந்து தெரியாதுல்ல, எல்லாமே இறைவன் கையில் தான் இருக்குது. நம்ம வந்து இப்போது என்ன நடக்குதோ அதை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கது தான் நல்லது. பிகாஸ் இதுதான் நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து வியூஸ் சுத்தமாக போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் மட்டும் அவ்வளோ 3 மில்லியன் வியூஸ் போச்சு. அதை நான் வந்து லாஸ்ட்டு டெலீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு ரீயூஸ்டு கண்டென்ட்டுனால. டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து புதுசாக தான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் எனக்கு வந்து ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகலை. ஷார்ட்ஸ் போட்டால் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, பட் ஆனால் எனக்கு வியூஸ் போகணுமே, எனக்கு அதுதான் மெயின். ஃபாலோவர்ஸ் கூட எனக்கு போதும், சப்ஸ்கிரைபர் போதும் 5000. ஆனால் வந்து எனக்கு வியூஸ் போச்சுன்னா போதும்னு நான் யோசிக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ எத்தனையோ கேர்ள்ஸ் வந்து வீட்டில் இருந்து இதை மாதிரி நிறைய ட்ரை பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யூடியூப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். உடனே வந்து சேல்ரி கிடைக்காது, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து எஃபர்ட் போட தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து இதில் எஃபர்ட் போட்டு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்லலாம் வந்து மைக் கூட இல்லாமல் தான் ட்ரை பண்ணேன். எனக்கு 5000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மைக் வாங்கி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மைக் வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து விடாமுயற்சியோட ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வில் பி சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். நானும் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.